ஒவ்வொருத்தரும் சொல்லுவது தான், இவர் இவரோட பி டீம், அவர் இவங்களோட பி டீம், திமுக சொல்லி தான் அவர் நிற்கிறாரு, இல்லை பிஜேபி சொல்லுதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்க போறாருன்றது தான் மைய கேள்வி. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பெருமாள் மணி சார் அருமை நண்பர் ஒரு நம்பர் சொன்னார், விஜய் 40%. அப்போ ஒருவேளை 80% போலாச்சுன்னா திமுகவுக்கும் 20%, அண்ணா திமுகவுக்கு 20%, நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறமா சசிகலா அவர்களும் இவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் மேடம் அவங்க ஒரு கூட்டணி, அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி, அப்புறம் நோட்டா, அப்புறம் சுயேட்சைகள், அதுக்கப்புறமா சீட்டு கிடைக்காம போட்டி போடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்போ எவ்வளோ சதவீதம் ஓட்டு? ஏன்னா திமுக 20% கீழே போகாது அப்படின்றது பிரியன் சாரும் சொல்கிறாரு, நானும் நம்ம இந்த அரங்கத்தில் இருக்கிற பார்க்குற பொதுமக்கள் எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அண்ணா திமுகவுக்கும் 20% ஃபஸ்ட்டு கேஸ்லேயே அவங்க 21% வாங்கினாங்க. அப்போ அதுலேருந்து கீழே போகாது. அப்போ இது 40 இது 20னா 80 வருது. இந்த மிச்சம் இந்த 3 முனை 4 முனை 5 முனை, ஒரு சில இடத்துல 8 முனைகள்லாம் இருக்குது. அந்த முனையெல்லாம் என்ன ஆகுன்றது எனக்கு தெரில, கணக்கு அவ்வளோவா வராது. எனக்கே இது கஷ்டமாக இருக்குது விஜய் சார் டீகோட் பண்ணுறது. அப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி டீகோட்னா இப்போது பேசுனதெல்லாம் வச்சு எனக்கு என்னமோ சர்க்கார் படம் பார்த்த மாதிரியே இருக்குது. படத்தில் தான் அப்படியே போவார். பெருமாள் மணி சார் ஒரு விஷயம் சொன்னார், பிரச்சாரத்துக்கு யாரெல்லாம் போகிறது பாருங்கள் சார், விஜய்க்கு எப்படி வருது பாருங்கள் சார். நானும் அதான் கேட்குறேன், பிரச்சாரத்துக்கு 234 தொகுதி அவர் போனாரா? எனக்கு தெரிஞ்சு அவர் இதுவரையிலும் போயிருக்கிறது மொத்தம் 8 தொகுதி. அதில் பெரம்பூர் தொகுதி ஒன்று, பக்கத்துனால வில்லிவாக்கம், போகிற வழியில் குளத்தூர், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ரிவர்ஸ் அடிச்சு வரும்போது அண்ணா நகர், இதுமாரி வழியாக போனது தான். அதேமாதிரி பனையூரில் போவார், தொகுதியாக போகலை. இப்போது எப்போ போகிறாரு, எப்போ இது பண்ண போகிறாரு? ஆனால் சார் ஒரு விஷயம் சொன்னாங்க ரொம்ப தெளிவாக, திராவிட கட்சிகள் ஒரு சிலருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றத அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அதில் நான் ஒத்து போகிறேன். யார் அப்படின்னா பட்டியலின மக்கள். சார் சொல்லலை, இப்போ நான் சொல்லிட்டேன். இந்த சீட்டு நிறைய பேர் மாற்றுறது பார்த்திங்கன்னா அவங்க தான், இந்த திராவிட கட்சிகள் 2 பேரும். அதாவது முன்னாள் அமைச்சர் மீது இன்னாள் அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் சார், வழக்கு விசாரணை இருக்கும், அமலாக்கத்துறை சோதனை இருக்கும். ஆனால் அவங்களெல்லாம் சீட்டு மாற்ற மாட்டாங்க, மாவட்ட செயலர்லாம் மாற்ற மாட்டாங்க. ஆனால் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் நாங்கள் சீட்டை மாற்றிடுவோம். அப்போ எந்தெந்த கட்சியெல்லாம் இதை பண்ணியிருக்கோம், ஒரு சபாநாயகராக இருந்தாலுமே மாற்றிடுவோம் நம்ம. ஆமாம், சபாநாயகராக இருந்தாலும் மாற்றிடுவோம். கரெக்டான சொன்னார். 3 சிட்டிங் எம்எல்ஏ சென்னையில் மாற்றிருக்காங்க, அதை சொல்ல மாட்டார் பிரியன் சார், நான் சொல்கிறேன். இல்லை சபாநாயகர் அல்ல, அதாவது பொதுவாக பேசிட்டு இருப்பார் சொல்கிறார் பாருங்க, அதனால சொல்கிறேன். அப்படின்னா பொதுவாக நீங்கள் அதிமுக திமுகன்னு தான் பேசுறீங்க. ஆமாம், 2 பேரும் கொடுக்கல சீட்டு, அதுதான் அவர் சார் சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இதில் ரொம்ப முக்கியமானது என்ன கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு, எங்களுக்கு இது சாதகம் தான் அப்படின்னு. அவர் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, ஐயா பியூஷ் கோயல் போன்றவர்களோ இல்லை மற்ற அரசியல் கோயல் சொல்றது அமித்ஷா தான் எங்களுக்கு சாதகம்ன்றாரு. பியூஷ் கோயல் எங்களுக்கு தான் பாதிப்புன்றாரு. எங்க இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதுக்கு தான் இவர் நிற்கிறாரு. அப்படின்னா அவங்களுக்கு வர வேண்டிய வாக்குகளை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நாட்டில் விஜய் சார் ஒண்டி தான் இருக்காரா? சூப்பர் ஸ்டார் இல்லையா? அஜித் சார் இல்லையா? சிவகார்த்திகேயன் இல்லையா? அவங்கெல்லாம் அது எங்கே ஓட்டு போடணுமோ அவர் எங்கே டேமேஜ் பண்ணுறாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் இவங்கெல்லாம் ஓட்டு கூட போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் சாரை விட 1 அடி 1 ஜானு 1 இன்ச்சு மேலே வந்துடும். அவங்கெல்லாம் யாருக்கு போட போகிறாங்க? அஜித் சார்லாம் யாருக்கு போட போகிறாங்க? அவங்க யாரா கண்ணு காட்டுவாங்க, உங்களுக்கு தான் வைப்பு பண்ண தெரியும், சாங்கு போட தெரியுமா, இப்படி கூட திடீர்னு காட்டுவார் ரஜினி சார். லாஸ்ட்ல கதம் கதம்னு இல்லை, கதம் இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் கேட்டாங்க அரசியலை பற்றினா அவர் கும்பிட்டுட்டாரு. அதான் அப்போ கை சின்ன இல்லை எதனா சொல்லி அனுப்புவாருங்க. இப்போ அர்ஜுனமூர்த்தி கிட்ட சொல்லுவார், அவருக்கு ஒரு ஆதவ அர்ஜுனா இருக்க மாதிரி அர்ஜுனமூர்த்தி கிட்ட சொல்லி அனுப்பாரு இது மாதிரி. சார் அதெல்லாம் நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? அப்ப கோட்டீஸ்வரன் அப்போ அவரு ஸ்பாயிலர் இல்லைன்றார், அவர் உருவாக்குறாரு. நீங்க 40 கூட வேண்டாம், 35 தொட்டு அவர் ஜெயிச்சிருவாரு, அவர் சமமா எல்லா பக்கத்திலிருந்து வாக்குகளை எடுக்கிறார். நீங்க எப்படி தான் மதிப்பிடுறீங்க? சார் எக்ஸாமு படிக்க மாட்டேன்றாரு, காலைல எழுந்து ஓட மாட்டேன்றாரு. ஸோ ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் இல்லை, மென்டல் ட்ரைனிங்கும் இல்லை. ஆனால் அவர் ஐபிஎஸ் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுவார் எல்லாரும் சொல்கிறாங்க. நான் அதை பார்க்கல, எனக்கு நம்ம ஒரு தேர்வே ஆக மாட்டார்னு தோணுது. சார் இப்போ ஒரு ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு ஒரு தேர்வு எழுதுறாரு, ஒரு காவல்துறை அதிகாரி ஆகணுன்றாரு. காலைல பார்த்தா ட்ரில் ஓடிக்கிட்டு இருப்பார், புஸ்தகம் கைமா இருப்பார், பேப்பர் படிப்பார், எல்லாம். குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு கூட அவருக்கு தைரியம் கிடையாது. குறைந்தபட்சம் பொதுமக்களை போய் தொகுதி தெருவா வேணாம் ஐயா, தொகுதியாக போய் வாக்கு கேட்கணுன்ற அந்த கண்ணியம் கூட இல்லாத ஒரு அரசியல்வாதி 30 விழுக்காடு 35 விழுக்காடு எப்படி வாங்குவாங்க? அது மக்கள் எப்படி அதை புரிஞ்சுக்குவாங்க? இவங்க எந்த தைரியத்தில் இருக்காங்கன்னு தெரியல. நான் என்ன பார்க்குறேன்னா, அவரோட வேட்பாளர்கள் நிறைய பேருக்கு அவர் உதவி செய்யாமல் அவங்கள பெரிய சங்கடத்துக்கும் பெரிய கடனாளியாக ஆக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்கிறார். அவருக்கு பிரச்சனை இல்லை, இன்னொரு படம் அட்லிக்கு போய் பார்க்கலாம், இன்னொருத்தர் போய் பார்த்தா இன்னொரு படம் அடிச்சிடலாம், அது பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு திமுக அவங்களும் எதிர்ப்பு இருந்தாலும் நாளைக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்லை அண்ணா திமுகவில் பெரிய ப்ரொடியூசர் வந்தாலும் அவர் படம் நடிப்பார்.
அவருக்கு பிரச்சனை இல்லை. யாரோ ஒருத்தர் கருப்பு பணம் வச்சிருக்க போறாங்க, அதை வச்சு எடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. இந்த தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு மாற்றம், இது வந்து நமக்கு கண்டிப்பா வந்து நமக்கு வரும் அப்படின்றது, அதுதான் அங்க சிக்கல். இப்போ அதுதான் வந்து பெரிய பிரச்சனை சொல்றாருல. அந்த கூட்டத்தை கவனிங்க, நீங்க அந்த கூட்டத்தை எளிதில் கடந்து போகணும்னு நினைச்சா போங்க, ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரிய போகுது. தன்னெழுச்சியா வர கூட்டம், அவங்கள பார்த்து கண்ணீர் மல்க இருக்கிற பெண்கள், அந்த கூட்டத்தை கவனிங்கன்றாரு. அதை எப்படி நம்ம எடுத்து? சரி, அந்த கூட்டம் ஒரு தொகுதியில் எவ்வளவு வந்தது? ஒரு தொகுதியில் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க சார் வாக்காளர்கள். ஒரு தொகுதியில் என்ன 30,000 பேர் வந்து நிக்கிறாங்களா? சரி, இப்ப புதுக்கோட்டை போறாரு, புதுக்கோட்டையில 6 சட்டமன்ற தொகுதி, திருச்சியில 9, மொத்தம் 15 சட்டமன்ற தொகுதியில 2 லட்சம் பேர் மொத்தமா அப்படியே வந்து நின்னாங்களா? அது வந்து ஒரு நம்பர், அவ்வளவுதான். அதே நம்பர் திருப்பி வராங்க. ஏன்னா வரும்போதும் இல்ல கோட்டி அப்படி பார்க்க ஒரு நிமிஷம் கோட்டி. இப்ப நீங்க எப்படி பார்க்கணும்னா, இதுவரை அரசியல் கட்சிகளுக்கு வராத வகையில பெண்கள் தன்னெழுச்சியா வராங்க. அப்படி பாருங்கன்னு சொல்றேன். இளம் பெண்கள் வராங்க, பெண்கள் தன்னெழுச்சியா வராங்க. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது மத்த கட்சிகளுக்கும் அதுக்கும் அந்த வேறுபாட்டை நீங்க கரெக்ட் சார், அவர் சொல்றது உண்மை. இந்த பிரதான கட்சிகளுக்கு வராங்க, தலைவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது போயிடுறாங்க. விஜய் சாருக்கு வந்தா இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு தனுஷை கூட கூட்டிட்டு போங்க, தனுஷ்கோ இதே மாதிரி கூட்டம் வரணும்னா என்ன கேளுங்க. இல்ல இது என்ன இது? இல்ல களத்துக்கு கூட்டம் தானே நீங்க பேச்சு. நான் வந்து கூட்டம்னால நீங்க எப்படி தனுஷையும் விஜயும் கம்பேர் பண்ண கூடாது? ஏங்க அவர் நடிகர், இவர் தேர்தல்ல இவரும் தான் சார் நடிச்சிட்டு இருக்காரு. இது சார், இவர் ஓட்டு கேட்டு நிக்கும்போது ஒரு நீங்க சொன்னீங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்றாரு. ஓட்டு கேட்டு வர்ற கூட்டத்தை ஓட்டு கேக்குற தலைவர்களோட தான் ஒப்பிடணும். ஐயா நான் முடிச்சறேன். ஓட்டு கேக்குற தலைவர்களோட தான் ஒப்பிடணும். நீங்க கூட்டத்தை பத்தி பேசுறீங்க, அதனால சொல்றேன் சார். நான் சொல்றேன் எப்படி பிரச்சார ஃபார்ம் சார், ஃபார்மே சரியா ஃபில் பண்ணாம கொடுக்குறாங்க சார். பெரம்பூர்ல வந்து எனக்கு வந்து வயசு 52 சார். நான் திருச்சி வந்தா ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு வர்ற கூட்டத்தையும் பார்வையாளரா வர்ற கூட்டத்தையும் ஒப்பிடலாமா? இல்ல இல்ல சரி, அதேதான். அப்ப அது வண்டி ஓட்டா மாறும் நீங்க பாக்கி அவர்கள்ட்ட. அது எப்படி பிரச்சார கூட்டம் மணி காத்துருங்க. ஓட்டி கேக்குறது கரெக்ட். திமுகவும் அண்ணா பார்வையாளர் ஓட்டா மாறுவாருன்னா இங்க கேள்வி. சார், பிரச்சார கூட்டத்துக்கு வராங்க. பாக்கி அவர்களோட கருத்து வாங்கி ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வரல. இல்ல பிரச்சாரத்துக்கு வராங்க. இப்ப ஷூட்டிங் இருங்க, கரெக்டான எடுத்து வந்துறேன். பாக்கி ஷூட்டிங்ல பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கறாங்க. நான் பாக்கி ஷூட்டிங்ல பர்மிஷன் கொடுத்தா கூட்டம் வரும்.